கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களிலே என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் மிகவும் ஒரு கஷ்டப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். குடும்பத்தில் தாய் தகப்பன் சகோதரங்களோடு சேர்த்து நாங்கள் 10 பேராக்கள். அந்த நேரம் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. பாடசாலை கற்பது கூட மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைமை. உதவி செய்யன்னு சொல்லி யாருமே இருக்கலை. ஆனாலும் சில காலத்துக்குள்ளே விளையாட்டாக நான் கற்றுக்கொண்ட அந்த தையல் என்னுடைய ஒரு சில காலங்கள், ஒரு 15 வயது தொடக்கம் இப்போ வரைக்கும் என்னுடைய அந்த தையல் தொழில் என்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய ஒரு நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த கஷ்ட நிலைமையை கருத்தில் கொண்டு நான் இதை பழகலை. ஏதோ பக்கத்தில் ஒரு ஆண்டி ஒரு ஆள் தையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரு விளையாட்டாக தான் அதை பழகிட்டு இருந்தேன் நான். ஆனாலும் கர்த்தர் அந்த தையல் தொழில் மூலமாக என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு 4 வருமானத்தை ஆண்டவர் எனக்கு அது மூடாக செஞ்சு தந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, தையல் பழகி இருந்தாலும் எனக்கு அதுக்குரிய அந்த சான்றிதழ் எதுவுமே கிடைக்கவில்லை. என்னென்னு சொன்னால், நான் என்னுடைய விருப்பத்தின்படி தான் நான் இந்த தையலை நான் செஞ்சு கொண்டிருந்தேன். அந்த ஒரு இடத்துல போய் படித்து அதுக்குரிய மாதிரி சான்றிதழ் எடுக்கிற அளவுக்கு நான் அப்படி படிக்கலை. நான் என் விருப்பத்தின்படி பழகிட்டேன் நான். ஆனாலும் இந்த நாட்களில் வேறு இடங்களில் தையலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க கற்றுக் கொடுக்கும்படியாக. ஆனால் சான்றிதழ் இல்லாத நாடி என்னால் போய்க்க முடியாமல் போயிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக எங்கள் வாகரை கண்டலடியில் 3 மாதங்கள் தையல் பயிற்சி நடைபெற்றது. அதன் மூலமாக எனக்கு அந்த சான்றிதழ், தையலுக்குரிய சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் இருக்கிற என்னுடைய வீட்டை சுற்றிலும் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க சில பாவ பழக்கங்கள், சில விளையாட்டுகள் மூலமாக அவருடைய வாழ்க்கை அடிமைப்பட்டு போயிருக்கிறது. என்னுடைய வீட்டிலே ஒரு தையல் நிலையத்தை உண்டு பண்ணி அவர்களுக்கும் நான் கற்றுக்கொண்டது போல் அந்த தையலை கற்றுக் கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு வாழத்தக்கதாக ஒரு நல்ல வழிக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மன விருப்பமாக இருக்கிறது. நான் ஆண்டுடைய சமூகத்திலே இதற்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை எனக்கு வாய்க்க பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு கூட சல்வேஷன் ஆர்மி மூலமாக எனக்கு அந்த சான்றிதழ் கிடைக்க செய்த என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி.